இப்போ பொதுவா இந்த காலகட்டத்துல பெண்களுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க நிறைய பேர். தோஷங்களாக இருக்கட்டும், இல்லை திருமண பொறுத்திருக்காகட்டும், நிறைய பிரச்சனைகளை பெண்கள் அதிகமாக சந்திக்கிறாங்க அப்படின்னு. பெண்கள் ருது விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மேடம். அதாவது ருது ஜென்ம விதி அப்படின்னு சொல்லுவோம். பெண்களுக்கு மட்டுமே 3 விதமான விதி இருக்குது. அது என்னென்னா, முதல்ல ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகும் போது அந்த ஆன்மா தங்கக்கூடிய இடம், அதுக்கு பெயர் பிரம்மசிஸ்திரம். அது முதல் விதி. ரெண்டாவது ததம். ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகி வளர்ந்து முதல் தடவை கைகால் அசைக்கும், அதுக்கு பெயர் ததம். இது 2 விதி. ஆண்களாக இருந்தால் இது 2ஓட முடிஞ்சிடும். அதுவே பெண்ணாக இருந்தால் 3வது ஒரு விதி இருக்குது. அதுதான் ருது ஜென்ம விதி. ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகும் போதே ரத்தம் எப்போ சதையா உடலா மாறுதோ அந்த இடத்த சார்ந்துதான் இந்த விதி தீர்மானிக்கப்படுது. சரிங்களா? அப்போ இந்த விதி அப்படிங்கிறது பெண்கள் பெண்ணா பிறந்தா, ஒரு பெண்ணுங்கிறவ பிறந்ததுல இருந்து வயசுக்கு வர வரைக்கும் குழந்தைதான். என்னைக்கு பெரிய பொண்ணு ஆகிறாளோ அன்னைக்கு தான் அவருடைய ருது ஜென்ம விதி வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அந்த ருது ஜென்ம விதிங்கிறது எப்படின்னா, ரத்தம் அப்படிங்கிற அம்சத்தால தான் உடலும் உயிரும் ஆன்மா இது உற்பத்தி ஆகுது. இந்த 3வது விதிக்கப்படுற இந்த ருது ஜென்ம விதிங்கிறது அதே உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் தீட்டாவும் உதிரமாகவும் கழிவாகவும் வெளியேற்றப்படுது. இந்த இடம், இதுக்கு பேர் தான் ருது ஜென்ம விதி. இந்த இடம் தான் ஒரு குழந்தை அம்மா வயிற்றுல கருவாகிற சக்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த பெண்ணுக்கு வர செய்யும்.